சிவதன்ய உறவுகளுக்கு இனிய வணக்கம். 7ஆம் வகுப்புல முதல் பருவத்துல 3வது இயல் என்ன செய்றோம் நம்ம இலக்கணம் பார்க்க இருக்கிறோம். 3வது இயலுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கு. வழக்கு என்றால் என்ன அப்படின்னா, எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் அந்த முறைக்கு வழக்கு என்பது பெயர். நல்லா கவனிச்சுக்கங்க. எழுத்திலையும் பேச்சிலையும் சொற்களை பயன்படுத்தும் முறை இருக்குல்ல, சொற்களை பயன்படுத்தும் முறைக்கு வழக்கு என்பது பெயர். சரிங்களா? இன்னும் எளிமையாக சொல்லப்போனா, நம் முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளை எப்படி பயன்படுத்தினாங்களோ அதை நாமும் அப்படியே பயன்படுத்துவதற்கு வழக்கு என்பது பெயர். சரிங்களா? அதுதான் இங்க என்ன செய்றாங்க சொல்றாங்க. நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதற்கு என்ன பேரு? வழக்கு என்பது பெயர். சரிங்களா? இப்ப வினா எப்படி கேட்கலாம்? நம் முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறு பயன்படுத்துவதை குறிக்கும் பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். அல்லது அவ்வாறு பயன்படுத்துவது எது அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? வினா கேட்பதாக இருந்தால் இப்படி என்ன செய்ய முடியும்? இந்த விளக்கத்தை வைத்து ஒரு வினா எடுக்க முடியும். இந்த வழக்கு பொதுவான வகையில் 2 வகைப்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. வழக்கு பொதுவான வகையில் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று என்றது தகுதி வழக்கு. இப்ப இயல்பு வழக்கு அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இயல்பு வழக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது. ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான ஒரு சொல்லால் குறிப்பிடுவதற்கு இயல்பு வழக்கு என்பது பெயர். அந்த இயல்பு வழக்கு 3 வகைப்படும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். முதல் இயல்பு வழக்குனா என்ன? ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் சொல்லுவது. சரிங்களா? அந்த இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா, இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இந்த பகுதியிலிருந்து கண்டிப்பா என்ன செய்யும்? 1 அல்லது 2 வினாக்கள் உறுதியாக இடம்பெறும். சரிங்களா? வழக்கு ஒரு முக்கியமான பகுதி. இப்ப இலக்கணம் உடையது வழக்கின் வகை 3. அது வழக்கின் வகை பொதுவான வகையில் 2, இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும் சொல்றாங்க. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இலக்கணம் உடையது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? நிலம், மரம், வான், எழுது ஆகிய சொற்களை நோக்குங்கள். நிலம், மரம், வான், எழுது இந்த சொற்களை எல்லாம் பாருங்க. இவை தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகின்றன. சரிங்களா? இப்ப நிலம் என்பது நிலத்தை தான் குறிக்கும், மரம் என்பது மரத்தை குறிக்கும், வான் என்பது வானத்தை குறிக்கும், எழுது என்பது எழுதுகின்ற செயலை என்ன செய்யும்? குறிக்கும். இதெல்லாம் என்ன செய்யல? வேற வேற பொருளெல்லாம் குறிக்கல, தனக்குரிய பொருளை அப்படி என்ன செய்த இயல்பாகவே குறிக்கின்றது. இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணம் உடையது ஆகும். சரிங்களா? இலக்கணம் உடையது என்றால் என்ன? இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொற்களுக்கு இலக்கணம் உடையது என்பது பெயர். எடுத்துக்காட்டு, நிலம், மரம், வான், எழுது. இதுல எது வேணாலும் என்ன செய்யலாம்? வரலாம். சரிங்களா? அப்ப இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல்லுக்கு என்ன பேரு? இலக்கணம் உடையது என்பது பொருள். அடுத்து இரண்டாவதாக, இலக்கண போலி என்றால் என்ன? இப்ப போலினால நமக்கு தெரியும், இன்னும் ஒண்ணுக்கு பதிலாக இன்னொன்னு. நம்ம என்ன சொல்லுவோம்? டூப்பு போடுறதுன்னு சொல்லுவோம்ல. அவர் மெயின் ஆக்டர் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு டூப்பா இன்னொருத்தரோட போலி, அவருடைய போலி இன்னொருத்தவர். இங்க அதுதான், ஒரு எழுத்துக்கு இன்னொரு எழுத்து என்னது? போலியாக என்ன செய்யும்? இருக்கும். ரைட். இல்லத்தின் முன்பகுதியை இல்முன் என குறிக்க வேண்டும். அதாவது வீட்டுக்கு இருக்கக்கூடிய வீடு இருக்குல்ல, இல்லம் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். இல்லத்தின் முன்பகுதியை இல்முன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இப்படி சொல்றான்னு பாருங்களேன். இல்லத்தின் முன்பகுதியை இல்முன் என குறிக்க வேண்டும், ஆனால் அதனை நம் முன்னோர் முன்றில் என மாற்றி வழங்கினர். சரிங்களா? முன்றில் அப்படின்னு பயன்படுத்துறாங்க. ஆனா சரியாக இலக்கண முறைப்படி சரியாக சொல்லணும்னா இல்முன், இல்லத்தின் முன்பகுதின்னு சொல்லணும். ஆனா முன்னோர்கள் எப்படி மாத்தி சொல்றாங்க? முன்றில் அப்படின்னு மாத்தி சொல்றாங்க. இப்ப கவிதைகள்ல அந்த வரிகள் அழகாக பயன்படுத்துவாங்க. அணிலாடு முன்றில் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அணில் விளையாடுகின்ற முன்றில் அப்படின்னா அது வீட்டினுடைய முற்பகுதி அப்படின்னு அர்த்தம். அணிலாடு முன்றில் அப்படிங்கிற வார்த்தை நம்ம என்ன செய்யறோம்? கேள்விப்படுறோம். அப்ப நம் முன்னோர்கள் இல்முன் என்னும் சொல்ல என்ன செய்றாங்க? முன்றில் அப்படின்னு என்ன செய்றாங்க? பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி கிளையினுடைய நுனி எப்படி சொல்லணும்? கிளை நுனின்னு தான் சொல்லணும். சரிங்களா? கிளையினுடைய நுனி பகுதிக்கு என்ன பேரு? கிளை நுனின்னு தான் பேரு. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? நுனிக்கிளை அப்படின்னு சொல்லுவோம். டேய் நுனிக்கிளையில் என்னது? உட்காரத உடஞ்சு கீழே விழுந்துருவ அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அப்ப கிளையின் நுனியை கிளை நுனி என கூறாமல் நுனிக்கிளை என குறிப்பிடுகிறோம். இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையா அப்படின்னும் இலக்கணம் உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி எனப்படும்.
இலக்கண போலி என்றால் என்ன? இலக்கண முறைப்படி அது அமையாது. ஆனால் நம்ம என்ன செய்வோம்? அதை ஏற்றுக்கொள்வோம். சரிங்களா? இலக்கண முறையை போலவே என்ன செய்வோம்? நம்ம ஏற்றுக்கொள்வோம். அதற்கு என்ன பேரு? இலக்கண போலி என்பது பெயர். இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன் பின் பகுதிகள் இடமாறி வருவதையே குறிக்கும். முன்றில் இல்முன் முன்றில் அப்படின்னு பயன்படுத்துறோம். கிளை நுனி நுனி கிளை இப்படி பயன்படுத்துறோம். அப்ப இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொல்லினுடைய முன்பின் பகுதி மட்டும் என்ன செய்யும்? இடமாறி வரும் அப்படின்னு சொல்றாங்க. முன்பின் பகுதி மட்டும்தான், ஒரு சொல்லினுடைய முன் பின் பகுதி மட்டும்தான் செய்யும் இடமாறி வரும். அதுதான் இலக்கண போலி. எனவே இலக்கண போலியை முன் பின்னாக தொக்க போலி எனவும் குறிப்பிடுவர். இது வினா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இலக்கண போலிக்கு வழங்கப்படும் இன்னொரு பெயர் என்னது? முன் பின் தொக்க போலி. ஏன் முன் பின்னாக தொக்க போலின்னு சொல்றாங்க? ஏன்னா அந்த சொற்களை முன்னும் பின் என்ன செய்வோம்? நம்ம மாற்றி பொருள் கொள்வோம். முன்னும் பின் என்ன செய்வோம்? மாற்றி பொருள் கொள்வோம். எடுத்துக்காட்டு, முன்றில் இல்முன். இல்முன்னா முன்றில் சொல்றோம். கிளை நுனின்னு தான் சொல்லணும். ஆனா நுனி கிளை அப்படின்னு என்ன செய்யணும்? நம்ம சொல்றோம். இதையெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சில எடுத்துக்காட்டுகள் என்ன கொடுத்துருக்காங்க? புறநகர், நம்ம நகர்ப்புறம் அப்படின்னு சொல்லுவோம். கால்வாய் அப்படின்றதான் சரியானது. நம்ம வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவோம். தசை அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம என்ன செய்வோம்? சதை அப்படின்னு சொல்லுவோம். சதையை பிடிச்சு அடிச்சு சதையை பிச்சிருண்டா அப்படிங்கிறோம்ல, சதை. கடைக்கண், கண் கடை அப்படின்னு சொல்லுவது. இதெல்லாம் என்னது? இலக்கண போலிக்கான எடுத்துக்காட்டுகள். இலக்கண போலிக்கான எடுத்துக்காட்டுகள். அப்ப இலக்கண போலி என்பது என்ன? இலக்கண முறைப்படி அமையா அப்படின்னும், அதாவது சொற்கள் இலக்கண முறைப்படி அமையா அப்படின்னும், இலக்கண முறையை போலவே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சொற்களுக்கு இலக்கண போலி என்பது பெயர். சரிங்களா? இது பெரும்பாலும் என்ன செய்யும்? சொல்லினுடைய முன்பின் பகுதி மட்டும் என்ன செய்யும்? மாறி வரும். சரிங்களா? அதனாலதான் இலக்கண போலிக்கு இன்னொரு பேர் என்னது? முன் பின்னாக தொக்க போலி என்பது பெயர். எடுத்துக்காட்டு, புறநகர் நகர்ப்புறம், கால்வாய் வாய்க்கால், தசை சதை, கடைக்கண் கண்கடை, முன்றில் இல்முன், கிளை நுனி நுனி கிளை. இது எல்லாம் என்னது? இலக்கண போலிக்கு எடுத்துக்காட்டுகள். தெரிந்த தெளிவோம் அப்படின்னு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. வாயில், வாசல். இப்போ வாயில் என்பது இலக்கண முறைப்படி சரியான சொல். ஆனா நம்ம பேச்சு வழக்கில் எப்படி பயன்படுத்துறோம்? வாசல் அப்படின்னு பயன்படுத்துறோம். பேச்சு வழக்கில் வாயில் என்பது எப்படி சொல்லுவோம்? வாசப்படி அப்படின்னு சொல்லுவோம் பேச்சு வழக்கு. அது இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாய் என குறிப்பிட வேண்டும். ஆனால் அதனை வாயில் என வழங்குகிறோம். இது இலக்கண போலியாகும். சரிங்களா? அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, இல்லம், இல்லம்னா வீடு, வீட்டுக்கு முன்னால நுழைவு பகுதி இருக்குல்ல, அதை இல்வாய் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஆனா நம்ம என்ன சொல்றோம்? வாயில் அப்படின்னு சொல்றோம். இல்வாய் என்பதை வாயில் அப்படின்னு என்ன செய்யறோம்? சொல்றோம். அதனால அதுக்கு என்னது? இலக்கண போலி. அப்ப வாயில் என்பது இலக்கண போலி. வாயில் என்னும் சொல்லதான் என்ன செய்யறோம்? பேச்சு வழக்கில் நம்ம வாசல்னு பயன்படுத்துறோம். சரியா? வாசப்படியில் உட்காராத, வாசப்படியில் இவ்வளவு நேரம் நின்றுட்டே இருக்கு அப்படின்னு என்ன செய்வோம்? பேச்சு வழக்கில் வாசல் அப்படின்னு என்ன செய்யறோம்? பயன்படுத்துறோம். ஆனா சரியான சொல் எதுதான்? வாயில் என்பதுதான் சரியானது. அதாவது இலக்கண போலி சொல். அதை சிறப்பா சொல்லணும்னா இல்வாய் அப்படின்னு என்ன செய்யணும்? நம்ம சொல்லணும். சரிங்களா? அடுத்ததாக மருவு. இது ரொம்ப முக்கியமானது. மருவுதல், மருவி வருதல் என்பது அதனுடைய பொருள். சரிங்களா? நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவதில்லை. சரிங்களா? எல்லா சொற்களையும் எல்லா இடத்துலையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? முழுமையா பயன்படுத்த மாட்டோம். அதுக்குன்னு என்ன செய்வோம்? ஒரு சுருக்க குறியீட்டு வடிவம் வச்சிருப்போம். சரிங்களா? சுருக்க குறியீட்டு வடிவம், அதை அப்படிதான் சொல்லணும். சுருக்க குறியீட்டு வடிவம். சரிங்களா? இங்க என்ன எடுத்துக்காட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை அப்படின்னு சொல்றோம். மருவி வருதல். திருநெல்வேலி அப்படின்னு பயன்படுத்தணும். ஆனா நம்ம நெல்லை அப்படின்னு சுருக்கிட்டோம். இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு எனப்படும். இது முக்கியம். மருவு என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் டேஸ் என்று அழைக்கப்படும். இலக்கணம் உடையது, இலக்கண போலி. சரிங்களா? மருவு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மருவு என்பதானது சரியான விடை. இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு எனப்படும். அப்ப கோயம்புத்தூர் என்பதை நம்ம என்ன சொல்றோம்? கோவை அப்படின்னு சொல்றோம். கும்பகோணம் என்பது என்ன சொல்றோம்? நம்ம குடந்தை அப்படின்னு சொல்றோம். எந்தை என்பது என்னுடைய தந்தை. இது குறுந்தொகையிலே பயன்படுத்திருக்காங்க. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வளி அரிதும், செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவை. செம்புல பெயல் நீர் போல. சரிங்களா? அப்ப எந்தை என்பது என்ன குறிக்கிறாங்க? என்னுடைய தந்தை. நுந்தை என்பது உன்னுடைய தந்தை. அது மருவு சொற்கள். எந்தை நுந்தை என்பதில் என்னது? மருவு சொற்கள். பொழுது அல்லது பொழுது என்பது போது என்று மாறுகிறது. சோழ நாடு என்ன செய்யறோம்? நம்ம சோநாடு.
சோழ நாடு என்பதனுடைய மருவு சொல்லுனது சோநாடு. சரிங்களா? அப்ப இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்தும் சிதைந்தும் வழங்கும் சொற்களுக்கு என்ன பேரு? மருவு என்பது பெயர். அதற்கான எடுத்துக்காட்டு கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்றோம், கும்பகோணத்தை குழந்தைன்னு சொல்றோம், என்னுடைய தந்தை என்பதை எந்தைன்னு சொல்றோம், சோழ நாடை சோநாடு என்று என்ன செய்யறோம்? அழைக்கின்றோம். திருநெல்வேலியை நெல்லை அப்படின்னு சொல்றோம், தஞ்சாவூரை தஞ்சை அப்படின்னு சொல்றோம். இதையெல்லாம் என்னது? மருவு, மருவு சொற்கள். அடுத்து இப்ப இயல்பு வழக்கு முடிந்தது. அடுத்து நம்ம பார்க்க போறது தகுதி வழக்கு. ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை, ஏதோ ஒரு காரணத்தினால பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்கள் அப்படின்னா அந்த சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். அந்த சொல்ல என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஆனா இருந்தாலும் சொல்லுவோம். ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறொரு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு ஆகும். தகுதியற்ற சொற்களை தகுதியான சொற்களால் சொல்வதற்கு தகுதி வழக்கு என்பது பெயர். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது என்னது? தகுதி வழக்கு ஆகும். இந்த தகுதி வழக்கு இயல்பு வழக்கு 3 வகைப்படும் சொன்னோம்ல, அதே மாதிரி தகுதி வழக்கு 3 வகைப்படும். 1 இடக்கரடக்கல், 2 மங்களம், 3 குழுவு குறி. 3 குழுவு குறி. முதல்ல இடக்கரடக்கல் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை வெளிப்படையாக என்ன செய்ய முடியாது? அந்த சொல்ல முடியாது. அதோடு தகுதியுடைய வேறு ஒரு சொல்லால் சொல்வதற்கு என்ன பேரு? இடக்கரடக்கல் என்பது பெயர். சரிங்களா? கால் கழுவி வந்தான் என்பது சரி. கால் கழுவி வந்தான்னு சொல்லணும். சரிங்களா? மலம் கழித்தான், நம்ம கொஞ்சம் உங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி சொல்றேன். மலம் கழித்தான் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. மலம் கழுவி வந்தான் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. கால் கழுவி வந்தான் அப்படின்னா நாகரீகமா பயன்படுத்தும். இப்ப மலம் கழுவி வந்தானது சொல்லத்தகாத சொல்லு. மலம் என்பது சொல்லத்தகாத சொல்லு. அப்ப கால் கழுவி வந்தானா புரிஞ்சுக்கிடுவாங்க. அடுத்து குழந்தை வெளியே போய்விட்டது, அதுதான் சரி. குழந்தை மலம் இருந்துவிட்டு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்ப குழந்தை வெளியே போய்விட்டது என்பதானது சரியானது. இது என்னது? இடக்கரடக்கல். ஒன்றுக்கு போய் வந்தேன் அப்படின்னு சொல்லுதான் சரி. ஒன்றுக்கு போய் வந்தேன் என்று சொல்வதுதான் சரி. சிறுநீர் கழித்து வந்தேன் என்ன செய்யக்கூடாது? தகாத சொற்களை பயன்படுத்த கூடாது. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி தகுதியற்ற சொற்களை வேறொரு தகுதியான சொற்களால் கூறுவதற்கு என்ன பேரு? இடக்கரடக்கல் என்பது பெயர். தகுதியற்ற சொற்களை வேறொரு தகுதியான சொல்லால சொல்வதற்கு என்ன பேரு? இடக்கரடக்கல் என்பது பெயர். பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவதற்கு என்ன பேரு? இடக்கரடக்கல் என்பது பெயர். அடுத்து மங்களம் என்றால் என்ன? செத்தார் என்பது மங்களம் இல்லாத சொல். என்னப்பாச்சு? அவன் செத்து போயிட்டாப்பா, இப்பதான் பார்த்தேன், காலையில பார்த்தனே, நேத்து கூட வந்தானே, காசு வாங்கிட்டு போனேன் சொல்லுவாங்களா? திடீர்னு ஒரு இறப்பு சொல்லுவாங்க. இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னா, வள்ளுவர் தான் ரொம்ப அழகா. நம்ம எங்க போனாலும் வள்ளுவர்கிட்ட தான் போகணும். திருக்குறளை படிக்கணும். எல்லோரும் திருக்குறளை படிக்க வேண்டும். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்வாரு. நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமையை உடையது இந்த உலகம். நேற்று இருந்தான் இன்று இல்லை என்னும் பெருமையை உடையது இந்த உலகம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்ப செத்துட்டான் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? நம்ம அமங்கலமா சொல்லக்கூடாது. அப்ப அதற்கான மங்கள சொல் என்னன்னு கண்டுபிடிச்சு என்ன செய்யணும்? சொல்லணும். செத்தார் என்பது மங்களமில்லாத சொல் என முன்னோர் கருதினார். எனவே செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார், துயின்றார், துஞ்சினார், நாம் இக்காலத்தில் இயற்கை எய்தினார் அப்படின்னு பயன்படுத்துறோம். சரிங்களா? அப்ப செத்துட்டார் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அது அமங்கலமா இருக்கும், அமங்கல சொல்லா இருக்கும். அப்ப எப்படி சொல்லணுமா? துஞ்சினார் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? இயற்கை எய்தினார் அப்படின்னு பயன்படுத்துறோம். சில பேர் இறை நம்பிக்கை கொண்டவங்க சிவபாதம் அடைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இறைவன் அடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றுதான்ப்பா அவர் இறைவன் அடி சேர்ந்தார், சிவபாதம் அடைந்து விட்டார் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. இதெல்லாம் மரியாதையானது, மரியாதையமான மங்களமான சொற்கள். அப்ப செத்தார் என்பது என்னது? செத்துட்டார் அப்படிங்கிறது அமங்கலமான சொல்லு, அப்படி பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி அமங்கலமான சொற்களுக்கு நம்ம முன்னோர்கள் என்ன செய்றாங்க? சில மங்களமான சொற்களை பயன்படுத்துறாங்க. அதுக்கு பேர் தான் மங்களம். ஓலை அப்படின்னு சொல்லக்கூடாது, திருமுகம் அதுக்கு பேரு. கேள்வி கூட கேட்கலாம். சரிங்களா? ஓலை என்பதற்கு சரியானது என்னது? திருமுகம். கருப்பாடுன்னு சொல்லக்கூடாதான், அது அமங்கலமான சொல்லலாம். வெள்ளாடு. சரிங்களா? கருப்பு ஆடு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது, வெள்ளாடு அப்படின்னு சொல்லணும். விளக்கை அணை அப்படின்னு சொல்லக்கூடாது, விளக்கை குளிர்வித்தல் என்பதான் சரி. விளக்கை அணை என்பது என்னது? அமங்கலம். விளக்கு போய் யாராவது அணைக்க முடியுமா? விளக்கு என்ன செய்யணும்? குளிர்வித்தல் வேண்டும். அது அமங்கலமான சொல்லு. எப்படி விளக்கை குளிர்விக்க? தண்ணியை ஊத்துறது அப்படி கேட்கக்கூடாது நீங்க. சரிங்களா? ஏன்னா குளிர்விக்க சொல்றாங்க அப்படின்னு. விளக்கை அணைக்கும் முறைக்கு நமக்கு என்ன சொல்ற? விளக்கை அணைக்கிற முறை நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க.
உள்ள இருக்கக்கூடிய அந்த திரியை அப்படியே அந்த எண்ணெய்க்குள்ள எடுத்து விட்டுறணும். அதுதான் குளிர்வித்தல். நெருப்பை குளிர்விக்கணும். நெருப்பை யாராலும் என்ன செய்ய முடியாது, அணைக்கலாம் முடியாது. நெருப்பை என்ன செய்யணும், குளிர்வித்தல். அந்த திரியை அப்படியே உள்ள அந்த விளக்குக்குள்ள இருந்து அப்படியே உள்ள எடுத்து விட்டேன்னு வச்சுங்க, எண்ணெய்க்குள்ள விழுந்து வந்தோடனே என்ன செஞ்சிடாது, குளிர்ந்துடும். நெருப்பு என்ன செஞ்சிடும், மறைந்துடும். சுடுகாடுன்னு சொல்லக்கூடாது, நன்காடு அப்படின்னு சொல்லணும். சுடுகாடு என்பது அமங்கலமான சொல்லு. அதுக்கு சரியான மங்கள சொல் என்னது, நன்காடு. இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓலை என்பதன் மங்கள சொல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருமுகம். கருப்பு ஆடு எப்படி சொல்லணும், நம்ம வெள்ளாடு அப்படின்னு சொல்லணும். விளக்கை அணைன்னு சொல்லக்கூடாது, விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்லணும். சுடுகாடுன்னு சொல்லக்கூடாது, நன்காடுன்னு சொல்லணும். இந்த மாதிரி அமங்கலமான சொற்களுக்கு மங்களமான சொற்களை பயன்படுத்துவதற்கு என்ன பேரு, மங்களம் என்பது பெயர். மங்களமில்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதற்கு என்ன பேரு, மங்களம் என்பது பெயர். அடுத்து மூன்றாவதாக தகுதி வழக்குல குழுவு குறி. குழுவு அப்படின்னா கூட்டம்னு அர்த்தம். தங்களுக்கு மட்டுமே, தங்கள் குழுக்களுக்கு மட்டுமே உண்டு ஒரு ஒரு கோடு வச்சுக்கிடுவாங்க. இப்போ சில ஆசிரியர்கள், இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா படிக்கின்ற பொழுது வகுப்பறைகளில் டேய் சிங்கம் வருதுரா அப்படின்னுவோம். அந்த சிங்கம் என்பதற்கு என்ன பொருள், சிங்கம் உண்மையான சிங்கமாக வரும் வகுப்பறைக்கு இல்லை. அப்போ அந்த தன்மையுடைய ஒரு ஆசிரியர், அந்த ஆசிரியருக்கு நாங்கள் அந்த பேர் வச்சுருப்போம். அப்போ எங்கள் மாணவர்கள், எங்கள் நண்பர்களுக்குள்ள மட்டும்தான் அந்த பேர் தெரியும். அப்போ சிங்கம் அப்படின்னா இந்த ஆசிரியர் அப்படிங்கிறது எங்கள் குழுவுக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் குழுவு குறி. குறிப்பிட்ட ஒரு குழுவுக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு பொருள். அது என்னது, குழுவு குறி என்பது. சரிங்களா? ரைட். இங்கே என்ன சொல்றாங்கன்னா, பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். மற்றவங்களுக்கு புரியாத மாதிரி என்ன செய்வாங்க, அந்த சொல்ல பயன்படுத்துவாங்க. ஏன்னா பார்த்தா சொல்லுவாங்க, சொல்லிடுவாங்க. சரியா? அப்போ எங்கள் ஆசிரியர் என்ன செய்வோம், அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் வருகின்ற பொழுது அவர் என்ன செய்வார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். நேர்மையான ஆசிரியர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவருடைய வகுப்பு எப்பவுமே அப்படிதான் இருக்கும். சிங்கம் வருதுன்னு சொன்னால் அந்த சிங்கம் என்பது என்னது, அவரை குறிக்கக்கூடியது. அப்போ எங்கள் நண்பர்களுக்கு மட்டும்தான், எங்கள் 2 பெஞ்சுக்கு மட்டும்தான் அது தெரியும். சிங்கம்னா அந்த ஆசிரியர் வரான்னு அர்த்தம். மற்றவர்களுக்கு அது என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. அதுதான் சொல்றாங்க, பலர் கூடியிருக்கிற இடத்துல சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்திக் கொள்ளும் சொற்கள் குழுவு குறி ஆகும். ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த சொற்களுக்கு என்ன பேரு, குழுவு குறி என்பது பெயர். பொன்னை பரி என்னல், பொற்கொள்ளர்கள் என்ன செய்றாங்க, பொன் தங்கத்தை பரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இன்னைக்கு இந்த கடைக்கு ஒரு 10 கிலோ தங்கம் அனுப்புறோம்ப்பா அப்படின்னு சொன்னா, எவங்க அதில் கிடைச்சுன்னா, டேய் அப்போ 10 கிலோ தங்கம் இங்கே கொண்டு போறாடா அப்படின்னு என்ன செஞ்சிருவான், கொள்ளையடிச்சிருவான். அப்போ என்ன செய்வாங்க, பரி கொஞ்சம் கொண்டு போகணும், ஒரு 10 கிலோ பரி என்ன செய்ய கொண்டு போ. அப்போ பரினா நமக்கு என்ன செய்ய, மற்றவங்களுக்கும் தெரியாது. அப்போ பொற்கொள்ளருடைய குழுவுக்கு மட்டும்தான் தெரியும். பரி என்பதற்கு தங்கம் என்பது பெயர், பொன் அப்படின்னா பரி என்பது. யானைப்பாகர்கள் என்ன செய்றாங்கன்னா, ஆடையை காரைன்னு சொல்லுவாங்களாம். கண்டிப்பா இது வினாவாக என்ன செய்யும், இடம்பெறும். சரிங்களா? யானைப்பாகர் ஆடையை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னு பயன்படுத்துவார் அப்படின்னா, காரை என பயன்படுத்துவார். இது என்னது, குழுவு குறி. அப்ப யானைப்பாகர்களுக்கு மட்டும் தான் தெரியும் காரை, அந்த காரை எடுத்துட்டு காரை காஞ்சிருச்சா அப்படின்னு என்ன அர்த்தம், ஆடை காஞ்சிருச்சான்னு அர்த்தம். சரியா? அப்ப ஆடை என்ன செய்றாங்களாம், காரை அப்படின்னு யானைப்பாகர் பயன்படுத்துவாங்க. பொன்னை பரி என்ன செய்வாங்க, பொற்கொள்ளர் பயன்படுத்துவாங்க. இது ரெண்டில் என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு வினா கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து தெரிந்து தெளிவோம். அப்ப இயல்பு வழக்கு பார்த்துட்டோம், தகுதி வழக்கு என்ன செஞ்சிட்டோம், பார்த்துட்டோம். சரிங்களா? இப்ப தெரிந்து தெளிவோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து வினா என்ன செய்வாங்க, கண்டிப்பாக எடுப்பாங்க. இப்படியும் கூறலாம், இடக்கர் அடக்கல், மங்களம், குழுவு குறி மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகளாகும். இந்த மூன்றுமே இடக்கர் அடக்கலா இருந்தாலும் சரி, மங்களமா இருந்தாலும் சரி, குழுவு குறியா இருந்தாலும் சரி, இந்த மூன்றுமே ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை என்ன செய்யுமா, பயன்படுத்தும் முறை அப்படின்னு சொல்றாங்க. வழக்கு, முறைனால வழக்குன்னு அர்த்தம். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவதற்கு இடக்கர் அடக்கல் என்பது பெயர். நாகரிகம் கருதி மறைமுகமாக சொல்வதற்கு என்ன பெயர், இடக்கர் அடக்கல் என்பது பெயர். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுவதற்கு என்ன பெயர், மங்களம் என்பது பெயர். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்களமான சொற்களால் குறிப்பிடுவதற்கு என்ன பெயர், மங்களம் என்பது பெயர். இதற்கான எடுத்துக்காட்டுல என்ன செஞ்சோம், நம்ம மேலே பார்த்துட்டோம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுவதில் என்னது, குழுவு குறி. பொன்னை பரின்னு சொல்றாங்க, யானைப்பாகர்கள் என்ன செய்றாங்க, ஆடை காரைன்னு சொல்றாங்க. இதுல என்னது, குழுவு குறி. இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன செய்யலாம், நம்மிடம் வினா கேட்கலாம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு போலி. சரிங்களா?
அடுத்து பார்க்கிற தலைப்பு என்னது? போலி. அறம் செய்ய விரும்பு. இது ஔவையார் வாக்கு. இதுதாங்க முதல் வரி. ஆனா என்ன சொல்லுவோம்? அந்த பாட்டை அறம் செய்ய விரும்புன்றது முதல் வரியே நமக்கு தெரியாது. பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க? ஆத்திச்சூடி சொல்லுங்க. ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு. ஏன்னா பாட்டினுடைய தலைப்பை சொல்லி நம்ம பாட்டு சொல்ற வழக்கம் நம்மகிட்ட உண்டு. அதனால ஆத்திச்சூடி தான் முதல் வரி நினைச்சிட்டு இருப்போம். ஆத்திச்சூடி முதல் வரி கிடையாது. ஆத்திச்சூடி என்பது அந்த பாட்டினுடைய தலைப்பு. அறம் செய்ய விரும்பு என்பது என்னது? அதனுடைய முதல் வரி. ஆசிரியர் யாரு? ஔவையார். இதுல கூட ஒரு இலக்கணம் உண்டு. இங்க 2வது சொல்லின் முதல் எழுத்து உயிரெழுத்து அவ். அதுக்கு முன்னால இஃதுன்னு பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப இது என்பதை எப்ப பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது என்பதை எந்த எழுத்திற்கு முன்னால நாம் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத என்ன செய்றீங்க? கமெண்ட்ல நீங்க கொடுக்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு அப்பப்ப ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும்ல. அப்ப அறம் செய்ய விரும்பு என்பது என்னது? ஔவையார் வாக்கு. அறம்னா என்னது? நல்ல செயல் செய்ய விரும்பு அப்படின்னு அர்த்தம். அறம் என்பதற்கு அதான் பொருள். நல்ல செயல் செய்ய என்ன செய்ய? நீ விரும்புதல் வேண்டும். அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரங்கள்ல ஒன்று. அறனை வலியுறுத்துதல், நல்ல செயல்களை செய்யறதுக்கு வலியுறுத்துதல் திருக்குறள் இருக்கக்கூடிய அதிகாரங்கள்ல ஒன்று. இத்தொடர்களில் அறம், அரண் ஆகிய சொற்களில் ஓர் எழுத்து மாறியுள்ளது. ஆனால் பொருள் மாறுபடவில்லை. இங்க கவனிங்க. இங்கேயும் அறம், இங்க அரண் அப்படின்னு வள்ளுவர் பயன்படுத்துறாரு. ஔவை அறம்னு பயன்படுத்துறாங்க. சரிங்களா? வள்ளுவர் அரண் அப்படின்னு பயன்படுத்துறாரு. ரெண்டுலயும் எழுத்து மாறுபாடு உண்டு. ஒரே ஒரு எழுத்து மட்டும் என்ன இருக்கு? மாறி இருக்கு. ஆனால் பொருள் மாறவில்லை. அதுதான் போலி. எழுத்து மாறினாலும் என்ன செய்யாது? பொருள் மாறாது. 5 ரூபா குடுறா அப்படின்னு சொல்றோம். 5 ரூபாய் குடு என்பது சரி. இந்து 5 ரூபா குடு. 5 இஞ்சு 5. இதுதான் போலி. எழுத்துக்கள் தான் மாறுது. ஆனால் 5 என்ற எண்ணிக்கை என்கின்ற அந்த பொருள் என்ன செய்யல? மாறவில்லை. அவ்வளவுதான். இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி எனப்படும். போலி என்றால் என்ன? சொல்லின் முதலிலோ இடையிலோ அல்லது கடைசிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக ஒரு எழுத்திற்கு பதிலாக இன்னொரு எழுத்து வந்து அதே பொருளை தருவதற்கு என்ன பெயர்? போலி என்பது பெயர். போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது அப்படிங்கிறாங்க. போலி என்னும் சொல் எதிலிருந்து தோன்றி இருக்கலாம்? போல இருத்தல் என்னும் சொல்லிலிருந்து தோன்றியது அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த போலி 3 வகைப்படும். என்னென்ன போலி? முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி என போலி 3 வகைப்படும். முதல், இடை, கடை. அப்படின்னா என்ன? முதல் எழுத்து மாறி இருந்து பொருள் தராமல் இருந்து பொருள் மாறாமல் இருந்தாலும் அது முதற் போலி. இடைப்போலி என்பது இடையில இருக்கக்கூடிய எழுத்து என்ன செஞ்சிருக்கும்? மாறி இருக்கும். அது இடைப்போலி. கடைப்போலி என்பது என்னது? கடை எழுத்து மட்டும் என்ன செஞ்சிருக்கும்? மாறி இருக்கும். ஆனால் பொருள் மாறாது. அது கடைப்போலி. முற்றுப்போலியும் உண்டு. எல்லா எழுத்துமே மாறி இருக்கும். ஆனால் பொருள் மாறாமல் இருக்கும். அதுக்கு என்ன பேரு? முற்றுப்போலி என்பது பெயர். இவன் முதற் போலி என்றால் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். பசல், பைசல், மஞ்சு, மைஞ்சு, மயல், மையல் ஆகிய சொற்களில் முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. இவ்வாறு சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது முதற் போலியாகும். முதல் எழுத்து மாறினாலும் கூட பொருள் மாறாம இருக்கும். மஞ்சுனா மேகம். மையல் அப்படின்னா விருப்பம். மையல் கொள்ளுதல்னா விருப்பம் கொள்ளுதல் என்பது பொருள். சரிங்களா? அப்ப முதல் எழுத்து மாறினா கூட பொருள் என்ன செய்யல? மாறவில்லை. ஆகையினால இது என்னது? முதற் போலி. அடுத்து இடைப்போலி என்றால் என்ன? அமைச்சு, அமைச்சு. இந்த அமைச்சுங்கிற வார்த்தையை யார் பயன்படுத்துவாங்கன்னா இலங்கை யாழ் தமிழர்கள் சிறப்பாக பயன்படுத்துவாங்க. அமைச்சு அப்படின்னு பயன்படுத்துவாங்க. நம்ம தான் அமைச்சர் அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம். அவங்க அமைச்சு அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. ரைட். இளஞ்சி, இளைஞ்சி, அரையர், அரையர் ஆகிய சொற்களில் இடையில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. இங்க கவனிங்க. மா அமைச்சு, இங்க அமைச்சு. இங்க இளஞ்சி லகரம் வந்திருக்கு. இங்க இளைஞ்சி. இங்க அரையர் இடைநரகரம். இங்க அரையர் ரை. இல்லைன்னது இடைநிலை எழுத்துக்கள் என்ன செய்யுது? மாறி இருக்கு. ஆனா என்ன செய்யல? பொருள் மாறல. சரிங்களா? இவ்வாறு சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்பொலி. முதல் எழுத்து மாறிடுச்சுன்னா அது என்னது? முதற் போலி. இடை எழுத்து மாறி பொருள் மாறாமல் இருந்தால் அது என்னது? இடைப்போலி. அதே மாதிரிதான் கடைப்போலி. கடைசி எழுத்து மாறி இருக்கு, ஆனா பொருள் மாறாம இருக்கும். அகம் என்பதை அகன் என்றும் எழுதுவர். நிலம் என்பதை நிலன் என்றும் எழுதுவர்.
முகம் என்பதை முகன் நான்முகன் சொல்றோம்ல, முகன் என்றும் எழுதுவார். பந்தல் என்பதை பந்தர் என்றும் கூறுவர். இப்ப எடுத்துக்காட்டு பந்தல் பந்தர் கொடுத்து கூட என்ன செய்யலாம், அவங்க என்ன வகையான போலின்னு கேட்கலாம். சாம்பல் என்பதை சாம்பர் அப்படின்னு எழுதலாம். ஆகிய சொற்களில் இறுதியில் உள்ள எழுத்து மாறினாலும் என்ன இல்ல, பொருள் மாறவில்லை. இவ்வாறு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது கடைப்போலி ஆகும். சரிங்களா? அக்ரிணை பெயர்களின் இறுதியில் இருக்கும் மகர எழுத்துக்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும். லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் கடைப்போலியாக வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வினா. அக்ரிணை பெயர்களின் இறுதியில், சரிங்களா, அக்ரிணை பெயர்களுடைய இறுதியில இப்ப நிலம், இது அக்ரிணை. உயர்திணை என்பது மனிதன் உயர்திணை. மனிதனை தாண்டி மற்ற எல்லாமே என்னதுதான், அக்ரிணை தான். உயர்திணை என்மனார் மக்கள் சுட்டே, அக்ரிணை என்மனார் அவரள பறவை. தொல்காப்பியம் மறந்துடக்கூடாது. உயர்திணை என்பது மனிதன் மட்டும்தான். மனிதனை தாண்டி மற்ற அனைத்துமே அக்ரிணை தான். அது விலங்கா இருந்தாலும் சரி, பறவையா இருந்தாலும் சரி, மற்ற பொருளா இருந்தாலும் சரி, மரம் செடி கொடியா இருந்தாலும் சரி. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமானது. அக்ரிணை பெயர்களின் இறுதியில, சரிங்களா, அக்ரிணை பெயர்களினுடைய இறுதியில மகர எழுத்துக்கு பதிலாக நகரம் தான் என்ன செய்யும், கடைப்பூலியாக வரும். இம்முக்கு மாற்றாக இன்னு தான் என்ன செய்யும், வரும் அப்படின்னு சொல்றாங்க. வினா இப்படியே கேட்கலாம். சரிங்களா? வினா எப்படி கேட்பாங்கன்னா, அக்ரிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக எந்த எழுத்து கடைப்பூலியாக வரும் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? நகரம், வகரம், தகர் எதையாவது என்ன செய்வாங்க, வரிசையா ரிலேட்டடா என்ன செய்வாங்க, 4 எழுத்துக்கள் கொடுத்துருவாங்க. அப்ப மகரத்திற்கு பதிலாக அக்ரிணை பெயரோட இறுதியில மகரத்திற்கு பதிலாக இதுதான் வரும், நகரம் தான் கடைப்புலியாக வரும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது முக்கியம். அதே மாதிரி லகரத்திற்கு பதிலாக ரகரம் தான் கடைப்புலியா வரும். சாம்பல், இங்க சாம்பர் அப்படின்னு வந்துருக்கு. அப்ப அக்ரிணை பெயர்கள்ல மகரத்திற்கு பதிலாக நகரம் தான் வரும், லகரத்திற்கு பதிலாக ரகரம் தான் என்ன செய்யும், கடைப்போலியாக வரும் அப்படின்னு பார்க்கிறோம். கடைசியாக பார்த்தோம்னா முற்றுப்போலி. முழுவதுமே எல்லா எழுத்துக்களுமே, முற்று அப்படின்னா அதான் முழுவதுமே எல்லா எழுத்துக்களுமே என்ன செஞ்சிருக்கும், மாறி இருக்கும். ஆனால் பொருள் மாறாது. சரிங்களா? கவனிங்க. மூவகை போலிகள் மட்டுமின்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு. 5, 5 இச்சொற்களை நோக்குங்கள். இதில் 5 என்னும் சொல் 5 என்னும் சொல்லின் போலி வடிவமாகும். சரிங்களா? 5 என்னும் சொல்லினுடைய 5 என்பது 5 என்னும் சொல்லினுடைய என்னது, போலி வடிவம். 5 என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டு இருந்தாலும் அது 5 என்னும் பொருளையே தருகின்றது. சரிங்களா? எல்லா எழுத்து மாறி இருந்தாலும் கூட, சரிங்களா, ஆனா என்ன பொருளை தருது, 5 அப்படிங்கிற நம்பரை தான் என்ன செய்யாது, என்னதான் என்ன செய்யாது, குறிக்கிறது. இவ்வாறு ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக, சரிங்களா, அனைத்து எழுத்துக்களுமே வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி எனப்படும். எல்லா எழுத்துக்களுக்கும் பதிலாக வேறொரு எழுத்துக்கள் வந்து பொருள் மாறாமல் இருந்தால் அது என்னது, முற்றுப்போலி எனப்படும் அப்படின்னு அழகா என்ன செய்றாங்க, தெளிவாக கொடுக்குறாங்க. போலியினுடைய வகையில் முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி, இந்த மூன்றும் பார்த்தோம். கடைசியாக முற்றுப்போலி. எல்லா எழுத்துக்கள் மாறி இருந்தாலும் கூட என்ன செய்யாது, பொருள் மாறுபடாது. எடுத்துக்காட்டு 5 என்பதை 5 என்று எழுதுவோம். 3 எழுத்துக்களுமே மாறி இருக்கு, ஆனால் என்ன செய்யல, பொருள் மாறல. 5 என்ற எண்ணு பெயர் தான் அது என்ன செய்யுது, குறிக்கின்றது. அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பந்தர் என்பது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பந்தர் என்பது என்ன வகையான போலி, நல்லா கவனிங்க. முதல்ல பந்தர் என்பது என்னது, ஒரு அக்ரிணை பெயர். சரிங்களா? ரகரத்துக்கு எதுதான் வரும், லகரம் தான் வரும். நல்லா பார்த்துங்க. அப்ப கடை எழுத்து என்ன செய்யுது, பந்தர் என்பது எப்படி மாறும், பந்தல் மாறும். அப்ப கடை எழுத்து கடை போலி, இது ஒன்று. அடுத்து மைஞ்சு, அது எப்படி இருக்கும், மஞ்சு அப்படின்னு மாறும். அப்ப மை மாவா மாறும். அப்ப முதல் எழுத்து என்ன செய்யுது, போலியாக மாறி இருக்கிறது. அப்ப முதற் போலி. மஞ்சு என்பது என்னது, முதற் போலி 2. அடுத்து 5 எல்லா எழுத்துமே மாறி இருக்கு, அதை எப்படி எழுதுவோம், சரியாக 5 என்று எழுதுவோம். அப்ப எல்லாமே மாறி இருக்கு, அப்ப முற்றுப்போலி 3. இங்க அரசர், அரையர் அப்படின்னு வந்திருக்கு, ரை. சரிங்களா? இது முழுவதுமே, இது முதல். கடை, முதல், முற்று, இடை, அப்ப என்னது 4. அப்ப இதுதான் என்னது, விடைகள். சரிங்களா? இப்படி எப்படி கொடுத்து கேட்டாலும் நமக்கு என்ன செய்யணும், போலியை கண்டுபிடிக்க தெரிய வேண்டும். அடுத்து அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அதாவது ஒரு சொற்றொடர் அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படின்னா, எது இருக்க இல்லையா கண்டிப்பா அந்த 3 இருக்கும். இந்த 3ம் சேர்ந்தா தான் அது ஒரு சென்டென்ஸ். சரிங்களா? அது ஆங்கிலத்துல சொன்னா சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு சென்டென்ஸ் உருவாக்கும்போது இங்கிலீஷ் கிராமர் நடத்தும்போது சார் முத்துவிஜயன் சார் சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள் இந்த 3ம் சேர்ந்தது ஒரு சொற்றொடர். எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள் இந்த 3ம் சேர்ந்தது என்னது? ஒரு சொற்றொடர். சரிங்களா? ஒரு தொடரில் யார், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாய். பெரும்பாலும் இது பெயர் தான். பெரும்பாலும் இது என்னதான்? பெயர். ஒரு சென்டென்ஸ்ல, ஒரு தொடர்ல யார், எது, எவை என்னும் வினாக்களுக்கு எது விடையா இருக்கோ அதுக்கு பேர் தான் எழுவாய். பாடத்தை படித்தான். யார் படித்தான்? நீலன் படித்தான். பாத்தீங்களா? அப்ப யார், எது, எவை இந்த 3 வினாக்களுக்கும் விடையாக என்ன செஞ்சிடும்? அது அமைந்திரும். அப்ப நீலன். பாரி யார்? புலி ஒரு விலங்கு. இத்தொடர்களில் நீலன், பாரி, புலி ஆகியன எழுவாய்கள். சரிங்களா? நீலன், பாரி, புலி இதெல்லாம் என்னது? எழுவாய். எழுவாய் எப்ப என்ன செய்யும்? ஒரு சொற்றொடருடைய முதல்ல நிற்கும். சரிங்களா? அதுதான் என்ன செய்யும்? ஒரு செயலை செய்ய வைக்கும். சரிங்களா? அப்ப நீலன், பாரி, புலி இது 3ம் என்னது? எழுவாய்கள். ஒரு தொடரை வினை, வினா, பெயர் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றை கொன்று முடித்து வைப்பது பயனில்லை. இப்ப வினா எப்படி கேட்பாங்க இதுல அப்படின்னா, ஒரு தொடரில் யார், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எது அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? ஒரு தொடரில் யார், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது டேஷ் கொடுத்துடலாம். எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள் இது ரொம்ப எளிமையானதான், அடிப்படை தான். ஆனால் படித்தால் தான் என்ன செய்ய முடியும்? நம்மளால எழுத முடியும். இப்ப தமிழ் படிக்கக்கூடிய ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள் என்ன செய்ய எழுதிடுவீங்க. அதே மற்ற பாட ஆசிரியர்களுக்கு இது என்னது? ஒரு கடினமான வினாவா இருக்கும். ஆனா தமிழ் படித்தவர்கள் அது எளிமையான வினாவா இருக்கும். சரிங்களா? இப்ப மற்ற ஆசிரியர்கள் என்ன செய்யணும்? இங்க என்ன செய்யணும்? தெளிவாக கவனிக்க வேண்டும். அப்போ ஒரு தொடரில் யார், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைந்தால் அதற்கு என்ன பேரு? எழுவாய் என்பது பெயர். ஒரு தொடரை வினை, வினா, பெயர் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடித்து வைப்பதற்கு என்ன பேரு? பயனிலை என்பது பெயர். கரிகாலன் கல்லணையை கட்டினான். அப்ப கட்டினான் என்பது என்னது? பயனிலை செயல். சரிங்களா? ஒரு வினை, வினையில் என்ன செஞ்சிருக்கு? இந்த பயனிலை முடிஞ்சிருக்கு. கரிகாலன் யார்? இங்க யார் என்பது என்ன செஞ்சிருக்கு? வினாவுல பயனிலை. இது என்னது? வினை பயனிலை. இது வினா பயனிலை. இப்படி எழுதிக்கிறேன். வினை பயனிலை. ஏன்னா வினையை கொண்டு முடிஞ்சிருக்கனால அதுக்கு வினை பயனிலைன்னு பேரு. வினை பயனிலை. அடுத்து கரிகாலன் யார்? வினாவை கொண்டு முடிஞ்சிருக்கு. அதனால இது வினா பயனிலை. அடுத்து கரிகாலன் ஒரு மன்னன். இது பெயர். அப்ப இது பெயர் பயனிலை. வினாக்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுக்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் வினாக்கள் என்ன செய்யலாம்? எப்படி வேணாலும் எடுக்கலாம். சரிங்களா? இப்ப எப்படி என்ன வினா எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கரிகாலன் கரிகாலன் ஒரு மன்னன் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் பயின்று வந்துள்ள பயனிலை எது? வினை பயனிலையா, வினா பயனிலையா, பெயர் பயனிலையா, இல்லை சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு நினைச்சுவாங்க. 4வது விடை குறிப்பு 4வது ஆப்ஷன் ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் வைப்பாங்க. சரிங்களா? அப்ப கரிகாலன் ஒரு மன்னன் என்பதுல மன்னன் என்பது என்னது? பெயர் பயனிலை. இந்த சென்டென்ஸ் எதோட முடிஞ்சிருக்கு? மன்னன் என்பதோட முடிஞ்சிருக்கு. சரிங்களா? பயனிலை என்பது என்னதுங்க? மன்னன் தான். அப்ப மன்னன் என்பது என்ன? ஒரு பெயர். அப்ப பெயர் பயனிலையை கொண்டு என்ன இருக்குது? முடிஞ்சிருக்கு. அப்ப பெயர் பயனிலை. அப்ப வினா கேட்டா அது வினா பயனிலை. வினையோட முடிஞ்சு அது என்னது? வினை பயனிலை. பயனிலை என்பது ஒரு சென்டென்ஸோட கடைசியில மட்டும்தான் வரும். சரிங்களா? அதனால நீங்க என்ன செய்யணும்? நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இத்தொடர்களில் கட்டினான், யார், மன்னன் ஆகியவன் என்னது? பயனிலைகள். அடுத்து யாரை, எதை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது செய்யப்படு பொருள். இப்ப எழுவாய்னா என்னன்னு பார்த்துட்டோம். சரிங்களா? பயனிலைனா என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப செய்யப்படு பொருள்னா என்னன்னு பார்க்க போறோம். யாரை, எதை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவதற்கு என்ன பேரு? செய்யப்படு பொருள் என்பது பெயர். நான் எதை படித்தேன்? கவிதையை படித்தேன். அப்ப கவிதை என்பது என்னது? செய்யப்படு பொருள்.
சரிங்களா? நான் எதை படித்தேன்? கவிதையை படித்தேன். அப்ப கவிதை என்பது என்னது? செய்யப்படு பொருள். என் புத்தகத்தை எடுத்தது யார்? எதை எடுத்தது? புத்தகத்தை. அப்ப இந்த எதை என்பதற்கு கேள்வி என்னது? புத்தகத்தை. அதனால புத்தகத்தை என்பது என்னது? செய்யப்படு பொருள். நெல்லிக்கனியை தந்தவர் அதியமான். யாரு கொடுத்தாரு? அவை கொடுத்தாரு. சரியா? அரிய நெல்லிக்கனியை அவ்வைக்கு ஈந்தவன் யாரு? அதியமான். சரிங்களா? அப்ப எதை தந்தவர்? நெல்லிக்கனியை தந்தவர். அப்ப இதெல்லாம் என்னது? செய்யப்படு பொருள். இதெல்லாம் என்னது? செய்யப்படு பொருள். இத்தொடர்களில் கவிதை, புத்தகம், நெல்லிக்கனி ஆகியன செய்யப்படு பொருட்கள். இந்த தொடர்கள்ல கவிதை என்பதும், புத்தகம் என்பதும், நெல்லிக்கனி என்பதும் இதெல்லாம் என்னது? செய்யப்படு பொருள்கள். அப்புறம் பின்வரும் தொடர்களை எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் என பிரிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து நான் பிரிக்க மாட்டேன். நீங்க தான் என்ன செய்ய போறீங்க? இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கமெண்ட்ல ஒன்று நீங்கள் நோட்டில் எழுதுங்க. அப்படி இல்லைன்னா என்ன செய்யுங்க? கமெண்ட்ல கொஞ்சம் நேரம் என்ன செய்யுங்க? எழுதியாவது போட்டுவிடுங்க. ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் எழுதினா போதும். சரிங்களா? இப்போ வீரர்கள் நாட்டை காத்தனர். இதில் எது எழுவாய், எது செய்யப்படு பொருள், எது பயனிலை அப்படின்னு வீரர்கள் அது என்ன? நாட்டை அது என்ன? என்னது? பாதுகாத்தனரா? காத்தனர் அது என்ன? அப்படின்னு என்ன செய்யுங்க? ஒரு மூணு வரி. ஏன்னா எப்போவுமே முயற்சியும் பயிற்சியும் இருக்கணும். சும்மா பாடத்தை மட்டும் கவனிச்சா என்ன செய்யாது? இலக்கணம் அவ்வளோ எளிதாக என்ன செய்யாது? நம்மகிட்ட வராது. இலக்கணம் இனிமையானது தான், எளிமையானது தான். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்து தான் கூலி தரும். சும்மா அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் படிச்சிட முடியாட்டோம் ஆகணுமா? அப்போ பாடம் நடத்தும் போது முடிஞ்ச அளவு பெரும்பாலும் நீங்கள் என்ன செய்யணும்? கையில் புத்தகத்தை வைத்துக்கொண்டு பாடத்தை கணிப்பு ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்படி புத்தகம் இல்லைன்னா உட்காந்து நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் புத்தகத்தை பார்த்து படிப்பதை விட யார் நோட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவங்க தான் போஸ்டிங் போகிறவங்க. சரிங்களா? படிப்பு என்பது அப்படி தான் இருக்கணும். எப்போவுமே நோட்ஸ் எடுக்க பழகிக்கிறணும். ஏன்னா எல்லாத்துக்கும் புத்தகத்தை என்ன செய்யக்கூடாது? எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நாளைக்கு ஆசிரியராக இருக்கீங்க, ஒரு தகவல் ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. ஒரு பள்ளியினுடைய முதல்வர் தலைமை ஆசிரியரோட ஒரு தகவல் சொல்கிறாங்க. என்ன செய்யணும் நம்ம? இப்போ டக்குன்னு நோட்ஸ் எடுக்க தெரியணும். இல்லை சார், அந்த அதில் அந்த கருத்துலாம் எந்த புக்கில் இருக்கோ அந்த புக்கை கொடுங்க, நான் படிச்சுக்கிறேன்னு கேட்க முடியாது அவங்ககிட்ட. நான் சொல்கிறத மட்டும் எழுதுங்க அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. அப்போ ஹின்ஸ் எடுக்க தெரியும் நமக்கு. சரிங்களா? நோட்ஸ் எடுத்து பழகுங்க. ரைட். அப்போ வீரர்கள் நாட்டை காத்தனர். இதில் எது எழுவாய், எது செய்யப்படு பொருள், எது பயனில்லை அப்படின்னு நீங்கள் என்ன செய்ய கொடுங்க. அதே மாதிரி பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர். இதில் எது எழுவாய், எது செய்யப்படு பொருளாக இருக்கும், எது பயனிலையாக இருக்கும். கொற்கை துறைமுகத்திலே பாண்டியனுடைய மீன்கொடி என்ன செய்தது? பறந்தது. எழுவாய், செய்யப்படு பொருள், பயனில்லை. திருக்குறளை எழுதியவர் யார்? திருக்குறளை எழுதியவர் யார்? இது இதில் எழுவாய் எது, செய்யப்படு பொருள் எது, பயனில்லை எது? கபிலர் குறிஞ்சிப்பாட்டை எழுதிய புலவர் ஆவார். புலவர். எழுவாய், செய்யப்படு பொருள், பயனில்லை. அப்படின்னு என்ன செய்யுங்க? எங்க அழகா அவங்க பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நானே சொன்னா அப்போ பாடம் எதுக்கு நடத்தியிருக்கேன்? சரிங்களா? அப்போ பாடம் மேலே நடத்திட்டேன். எடுத்துக்காட்டு எப்படின்னு சொல்லிட்டேன். எப்படி எழுவாய் வரும், எப்படி செய்யப்படு பொருள் வரும், எப்படி பயனிலை வரும், ஒவ்வொன்றுக்கு எதை கேட்கணும் அப்படிங்கிற முத கூட தெளிவாக கொடுத்தாச்சு. நீங்கள் இந்த பயிற்சியில் என்ன செய்யுங்க? தயவு செய்து எழுதி பாருங்கள். சரிங்களா? எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள் ஆகிய மூன்றும் அமையும்படி 5 தொடர்களை எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி கூட நீங்கள் என்ன செய்யலாம்? பயிற்சிகள் எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? இப்போ நான் உதாரணத்துக்கு ஒன்று எழுதுறேன். நான் கண்ணன் பாடம் நடத்தினான். இப்போ நான் என்னையவே எழுதிக்கிறேன். கண்ணன் பாடம் நடத்தினான். சும்மா எளிமையாக நீங்களும் என்ன செய்யலாம்? ஒரு எடுத்துக்காட்டை எழுதிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பெரும்பாலும் ஒரு செயலை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் எழுவாய். இந்த இருக்கார், இவர் தான் பெயர் தான் எழுவாய். அவன் என்ன செயல் செய்கிறானோ அதுதான் பயனில்லை. என்ன செயல் செஞ்சுருக்கான்? நடத்துகிறான். இப்போ யாரை எதைன்னு கேட்டால் அது என்னது? செய்யப்படு பொருள். எதை நடத்துகிறான்? பாடம் நடத்துகிறான். அப்போ இது செய்யப்பொருள். அப்போ கண்ணன் என்பது என்னது? எழுவாய். நடத்தினான் என்பது என்னது? பயனிலை. இப்போ உங்ககிட்ட ஒரு வினா கேட்பேன் பாருங்க. பாடம் என்பது செய்யப்படு பொருள். சரிங்களா? இப்போ நீங்க கவனிங்களேன். இந்த நடத்தினான் இருக்குல்ல, 3 வகையான பயனிலை சொல்லியிருக்கேன். இப்போ நடத்தினான் என்பது என்ன வகையான பயனிலை அப்படிங்கிறத கமெண்ட்ல என்ன செய்றீங்க? கொடுக்குறீங்க. அடுத்து இடைச்சொல் கூ சேர்த்து தொடரை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூ அப்படிங்கிற அந்த இடைச்சொல்லை சேர்த்து என்ன செய்ய? நம்ம தொடரை எழுதணும். இடைச்சொற்கள் வகைகளில் வேற்றுமை உறுப்புகளும் அடங்கும். வேற்றுமை உறுப்புகள் இருக்குல்ல, ஐ, ஆல், கூ, இன், அது, கண் என்கின்ற 6 வேற்றுமை உறுப்புகள் என்னது? இடைச்சொல் வகையினுள் அடங்கும். சரிங்களா? இங்க கூ என்பதை சேர்த்து நம்ம என்ன செய்யணும்? இதை எழுதணும். இதை ஈஸியாக எழுதிடலாம்.
வீடு சென்றான், வீடு கூட்டல் கூ கூட்டல் சென்றான், வீட்டுக்கு சென்றான். இப்ப வீடு என்பது என்ன, இந்த வீடுன்னு பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக் என்ன செய்யணும், நெடில் தொடர் குற்றியல் உரம் ஞாபகத்துக்கு வரணும். இந்த கூவை பார்த்தீங்கன்னா 4ஆம் வேற்றுமை உறுப்பு ஞாபகத்துக்கு வரணும். சரிங்களா? அப்ப வீடு கூட்டல் கூ கூட்டல் சென்றான் எப்படி எழுதும், வீட்டுக்கு சென்றான் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? சரி ரைட், இதை எப்படி சேர்ப்பாங்க, எப்படி இதை சேர்ப்பாங்க அப்படின்னா, வீடு கூட்டல் வீடு என்பது என்னது, நெடில் தொடர் குற்றியல் உரம். குற்றியல் உரத்தின் விகுதி என்ன? அப்ப வீடு என்பது எப்படி மாறும், வீட்டுக்கு அப்படின்னு மாறும். சரிங்களா? வீட்டுக்குன்னு மாறின உடனே எப்படி 2வது சொல்லினுடைய முதல் எழுத்து என்னது, சா. அதனுடைய இன வல்லெழுத்து எது, இச்சு. அப்ப வீட்டுக்கு கூட்டல் சென்றான், வீட்டுக்கு கூட்டல் சென்றான். இயல்பாலும் விதியாலும் நின்ற உயிரிற்று சொற்களின் முன் காசா தாப்பா மிகும் அப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப வீட்டுக்கு இந்த சொல் குற்றியல் ஒரு சொல்லு. சரிங்களா? குற்றியல் ஒரு திரும்ப என்ன செய்யும், காசா தாப்பா மிகும். சரிங்களா? அப்ப சேவோட இன வல்லெழுத்து இச்சு சேர்ந்து என்ன செய்யும், வீட்டுக்கு சென்றான் அப்படின்னு மாறும். இப்ப இந்த குற்றியல் ஒரு விதியின் அடிப்படையில் என்ன செய்ய முடியும், உயிர்வரின் உக்குரல் மெய்வட்டு ஓடும், தன்னொற்று இரட்டல், இந்த விதிகளின் அடிப்படையில் அதை சேர்க்க முடியும். உங்களை குழப்ப வேணான்னு பார்க்குறேன். சரிங்களா? போதும், இந்த அளவுக்கு நீங்கள் தெரிந்து கொண்டாலே போதுமானது. அடுத்து மாடு புல் கொடுத்தார், மாட்டுக்கு புல் கொடுத்தார் அப்படின்னு எழுதணும். பாட்டு பொருள் எழுது, பாட்டுக்கு பொருள் எழுது இப்ப போட்டுறணும். இப்ப மாடு என்பது நெடில் தொடர் குற்றியல் உகரம், பாட்டு டூ என்பது குற்றியல் ஒரு எழுத்து, இட்டு என்பது என்னது வல்லெழுத்து, வன்தொடர் குற்றியல் உகரம். செடி பாய்ந்த நீர், செடிக்கு பாய்ந்த நீர், செடிக்கு பாய்ந்த நீர். அடுத்து முல்லை தேர் தந்தான் பாரி, முல்லைக்கு தேர் தந்தான் பாரி, முல்லைக்கு இத்து, முல்லைக்கு தேர் தந்தான் பாரி. சுவர் சாந்து பூசினான், சுவருக்கு சாந்து பூசினான், சுவருக்கு சாந்து பூசினான், சுவருக்கு சாந்து பூசினாள், பூசினாள். அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க, 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. கண் குட்டல் அழகு கண்ணழகு, கண் குட்டல் உண்டு கண்ணுண்டு, மண் குட்டல் அழகு மண்ணழகு. இதை எழுதுவோமா, அது எளிமையானதுதான், நடத்தும் போது இது வந்துருச்சு எழுதிடுவோம். மண்ணழகு மண்ணுண்டு, இதெல்லாம் கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க தான், எளிமையானது தான். ஆனால் அதை சேர்க்கிறதுக்கான விதியை கேட்பாங்க, அதுக்காக எழுதுறேன். விண்ணழகுன்னு எழுதணுமோ, மொத்தமாக அடிக்கணும். கண் கூட்டல் அழகு கண்ணழகு, கண் கூட்டல் உண்டு கண்ணுண்டு, மண் கூட்டல் அழகு மண்ணழகு. சரிங்களா? அதை எப்படி அந்த விதியை மட்டும் சொல்லிடுறேன். மா இன்னு கூட்டல் அழகு, ஏன்னா சொல்ல பிரிக்க தெரிந்தால் மறுபடியும் என்ன செய்யணும், சேர்க்க தெரியணும். தனி குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும், இதுதான் முதல் விதி. சரிங்களா? அந்த விதியை எங்கிட்ட எழுதுறேன், இதெல்லாம் இருக்கட்டும். தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும், இரட்டும்னா இரட்டிக்கும் அப்படின்னு அர்த்தம். தனில் குறில் முன் ஒற்று உயிர்வரின் என்ன செய்யும், இரட்டிக்கும், இது விதி. இப்போ இது ரெண்டும் சேருதுல, சேர்க்கிறது ஈஸி, அதுக்கான விதி என்ன, அதுதான் வினா. சரிங்களா? இப்போ இப்படி கொடுத்துட்டு சேர்ப்பதற்கான விதி என்னன்னு கேட்டால் கூட என்ன செய்யணும், உங்களுக்கு தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்பது தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்போ தனிக்குறில் எழுத்து, அதுக்கு முன்னால் ஒரு ஒற்று எழுத்து இருக்கு, 2வது சொல்லின் முதல் எழுத்து உயிரெழுத்தா இருக்கு. அப்போ இந்த ஒற்றெழுத்து என்ன செய்யும், இரட்டிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இரட்டிக்கும்னா இன்னொரு எழுத்து வரும்னு அர்த்தம். அப்புறம் ஒரு மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்றதுக்கு என்ன விதி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, இது ஒரு விதி, இது ஒரு விதி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இது ஒரு விதி. இது வந்து மெய்யெழுத்து உயிரெழுத்து சேருவதற்கான விதி. இந்த விதி நீங்க என்ன செய்யணும்,
தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த மெய்யெழுத்து உயிரெழுத்து சேர்ந்தாலும் இதுதான் விதி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இதுதான் அது விதி. அப்ப இன் குட்டலா என்ன செய்யும்? நகரமாக மாறும். மண்ணழகு என்று புணரும். அவ்வளவு விஷயம் முடிஞ்சு போச்சு. ஈக்குவல் ஈக்குவல் டு மண்ணழகு முடிஞ்சு. சரிங்களா? அதே மாதிரி தான் மண் குட்டல் உண்டு, மண்ணுண்டுக்கும் அதே விதி தான். சரிங்களா? விண் குட்டல் அழகு விண்ணழகுக்கு அதே தான். அடுத்து விண் குட்டல் உண்டு விண்ணுண்டு, பண் குட்டல் அழகு பண்ணழகு, பண் குட்டல் உண்டு பண்ணுண்டு. அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு சேர்வதற்கான விதி இதுதான். இந்த இரண்டு விதிகள் தெரிஞ்சாதான் இந்த சொற்களை பூரா சேர்த்து நீங்கள் எழுத முடியும். இந்த இரண்டு விதிகள் தெரியாமல் என்ன செய்ய முடியாது, அந்த சொற்களை நீங்கள் எழுத இயலாது. ஆகினால தான் இந்த விதி. இதுதான் என்னது? வினா உங்களுக்கு. சரிங்களா? இதை தாண்டி வேற ஏதாவது கேட்டிருக்காங்க அப்படின்னா வேற என்ன இல்லை தமிழன்கள் கண்டிப்பாக என்ன செய்வான், தனியாகவே ஒரு வீடியோ கொடுப்பேன். தமிழன்கள் எளிதில் எப்படி புரிந்து கொள்வது. சரிங்களா? திருக்குறள் இது கொடுத்துருக்காங்க. இது தமிழன். இதனுடைய அரபின் என்னது? 3. திருக்குறள் 3 பால்களை கொண்டது. அறம், பொருள், இன்பம். இன்பத்துக்கு இன்னொரு பேர் என்னது? காமம். சரிங்களா? இன்பத்து பாலை கொண்டது. எனது வயது, இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய வயது வந்து ஒரு 66ன்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். 67ன்னு எழுதிக்கிறேன். 65. சரி 65 போட்டுரு. இதை பார்க்குற நம்ம வயதை எழுதிட்டு அடுத்து என்ன செய்யணும்? அதை தமிழெண்களில் எழுதணும். தமிழெண்களில் எழுதும்போது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. கா, உ, கா, அடுத்து சா, அடுத்து ரு, அடுத்து வந்து 6, 7, 8, 9. அவ்வளோதான். கடைசியில் சுழியத்துக்கு சுழியம் தான். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. எதுக்கு தனியாக ஒரு வீடியோ இதிலே சொல்லிடுறேன். கா, உ, கா, சா, ரு, சா, ஏ, ஆ, கு, சுழியம். இப்போ கா இதுதான் 1, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8, இது 9. சரிங்களா? இப்போ இந்த எண்ணு பேரை பாருங்களேன். ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் எளிமையாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக் சொல்லித்தரேன். இப்போ 1 அதுக்குள்ளே இருக்கு பாருங்களேன். 1 கா, கா எழுதினாலே இந்த 1 போட்டு தான் என்ன செய்வோம், நம்ம இந்த காவை எழுதுவோம். அப்போ 1 அதுதான். சரிங்களா? ஊ பாருங்களேன், அந்த எழுத்துலேயே 2 இருக்கு. அந்த எழுத்துல என்ன உண்டு? 2 உண்டு. வேற கலர் எடுக்க முடியுமா? 1 வேற கலர் எடுத்தாச்சு. ஊல என்ன உண்டு? 2 உண்டு. இந்த க இருக்குல்ல, இதுலயே 3ஆம் நம்பர் எழுத்து இருக்கு பாருங்க. என்ன இருக்கு பாருங்க. அதுலயே 3 இருக்கு. 4 நல்லா கவனிங்க. இங்க பாருங்க. 4 அதுலயே இருக்கு. 5 அப்படியே 5 ரூல. 6 இப்படி இருக்கு. நீங்க இப்படி எடுத்துக்கிட்டா கூட சரி. 6. 7 7லயே இந்த 7 இருக்கு. அவ்வளவுதான். அடுத்து 8 2 முட்டை 2 சுழியம். இது ஒரு சுழியம். அடுத்து இது ஒரு சுழியம். அவ்வளவுதான். 8ல் என்ன உண்டு? 2 முட்டை சுழியம் உண்டு. அடுத்து 9 இந்த இதை கீழே இருக்கிற கவனிங்க. 9. அவ்வளவுதான். இப்படி நீங்க கூட என்ன செய்யலாம்? எளிதில் நினைவில் கொள்ளலாம். அப்ப எனது வயது 65ன்னு போட்டிருக்கேன். 6க்கு என்னது? சா. அடுத்து 5க்கு என்னது? ரு. அவ்வளவுதான். அடுத்து நான் படிக்கும் வகுப்பு 8ஆம் வகுப்பு அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ப 8க்கு என்னது? ஆ. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். ரு 5. அடுத்து திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை அதிகாரங்கள் உண்டு? 133 அதிகாரங்கள் உண்டு. 133 அப்படி வச்சுக்கிடுவோம். கா ஏன்னா 1க்கு கா. அடுத்து நான் 3 இருக்குங்க. அவ்வளவுதான். இந்தியா டேசாம் ஆண்டு விடுதலை பெற்றது? 1947. 1947. சரிங்களா? இவ்வளவுதான் தமிழன்கள். கிரீன் கலர் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. நான் மறுபடியும் ரெட் எடுத்துக்கிறேன். 8க்கு ஆ,
அடுத்து இது 5 க க க க வேற எது இருக்கா? ரைட், அவ்வளோதான். சரிங்களா? இது நல்லா அதை அப்படி சுழிச்சு விடணும். 9. அப்போ 1947 என்ன செய்யுது? இந்தியா விடுதலை பெறுகிறது. இப்போ தமிழெண்கள் இவ்வளோதான். இந்த அடிப்படையில் அந்தந்த தமிழ் எண்களுக்குள்ளே என்ன உண்டு? எழுத்துகளுக்குள்ள எண்ணு உண்டு. சரிங்களா? தமிழ் எழுத்துக்களுக்குள்ளே என்ன உண்டு? எண்ணு உண்டு. இந்த அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யலாம்? எந்த எழுத்தை கொடுத்து கேட்டால் கூட என்ன செய்யலாம்? நீங்கள் எழுதலாம். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எண்ணை கொடுத்து கேட்க மாட்டாங்க. அநேகமாக தமிழெண்களை கொடுத்துட்டு என்ன செய்வாங்க? அதற்கான அரபி எண்கள் கொடுக்குற மாதிரி எழுதுகிற மாதிரி என்ன செய்வாங்க? கீழே கொடுப்பாங்க. சரிங்களா? ரைட். எப்படி கேட்டாலும் நமக்கு என்ன செய்யணும்? இந்த தமிழெண்கள் இருந்து ஒரு வினா கேட்டாங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்யுங்க? இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அந்த எழுத்துக்களுக்குள்ள என்ன உண்டு? எண்கள் உண்டு. சரிங்களா? ரைட். வேறு எது இலக்கணம் இருக்கா? இல்லை. அடுத்த வகுப்பில் என்ன செய்வோம்? இதனைத் தொடர்ந்து என்ன இலக்கண தலைப்பு வருகிறதோ அதை அடுத்த வகுப்பில் என்ன செய்வோம்? பார்ப்போம். நன்றி.